அருட்பெருஞ்சோதி அருளரசு 95 காணொளி அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பங்குனி மாதத்திற்கான கன்னிராசி பலன்களை பற்றி சிந்திப்போம். எதையும் திட்டமிட்டு செயல்படும் கன்னிராசி அன்பர்கள் இப்பொழுது நடக்கும் சூழலில் உங்கள் உடலளவிலும் மனதளவிலும் ஒரு தொய்வு, முன்பு இருந்த வலிமை குறைந்து காணப்படுகிறது. பணத்தேவையை எண்ணி உங்கள் உடல் நலத்தை நீங்கள் வீணாக குறைத்துக் கொள்கிறீர்கள். உடலின் மேல் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது தான் ஆகச் சிறந்த பரிகாரம். எனவே முடிந்தவரை அமைதியாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தினுடைய தன்மைக்கேற்ற உணவுகளை அமைத்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளை எண்ணி உங்கள் நிம்மதியை தொலைத்து கொள்ள வேண்டாம். எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லா உறவுகளும் எதிர்பார்த்த அளவிற்கு அனுசரணையாக நமக்கு இல்லையே என்று ஏங்கி தவித்து உங்கள் நிம்மதியை குறைத்து கொள்ள வேண்டாம். வருவது வரட்டும், எது நடக்கிறதோ அது இறைவன் சித்தத்தினால் நடக்கிறது என்று எண்ணி எவரிடத்திலும் கூடுமான வரை மிக அமைதியான அணுகுமுறையை கையாள்வது நல்லது. மிக அமைதியான அணுகுமுறை என்றால், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். வார்த்தைகளில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை தவிர்ப்பதற்காகத்தான் வார்த்தைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். குடும்ப உறவுகளிடத்தில் முடிந்தவரை எதனையும் மறைக்காமல் இருப்பது நல்லது. பிரச்சனைகள் குறைய வேண்டும், பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக சில விஷயங்களை மறைத்ததனால் இப்பொழுது அது பூதாகரமாகி பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே திறந்த புத்தகமாக உங்கள் மனத்தை வைத்து கொண்டால், ஆனால் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கும் அது ஒரு சுமூகமான நன்மையை தரும். எனவே கூடுமான வரையும் எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டாம். அதனால கூட படுத்தவுடன் தூக்கம் வராத நிலை, நிறைய இந்த கன்னிராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் என்பது அவர்களுக்கு ஏக்கமாகவே இருக்கும் காலம். நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர்றதுக்காக சில மருந்துகளை மருத்துவர் அன்னைக்கு மருந்துகள் சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படுது. எனவே இது வழியாக உங்களுக்கு உடல் உபாதை ஏற்படும். தூக்கம் என்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். ஒரு சொந்தமாக நமக்கு வீடு வாங்கணும், நமக்கு ஒரு வீடு அமையாதா என்று வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நாட்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இப்பொழுது அதற்கான சூழல் வந்துவிட்டதே என்று அவசரம் காட்டி அந்த வீட்டை வாங்குறன்ற பேரில் வில்லங்கத்தில் வாங்கி கொள்ள வேண்டாம். அது வழியாக நிறைய வில்லங்கம் வரும் என்பதால இந்த வீடு வாங்குற விஷயம், மனை வாங்குற விஷயத்துல ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டும். குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய செலவுகள் ஏற்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மருத்துவமனையில் அதற்காக மருத்துவம் எடுத்துக்கொள்வதற்கு பணம் செலவாகும். அல்லது குழந்தைகளுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல செலவு வர அதிக வாய்ப்பு இருப்பதால எப்போதும் குழந்தைகளிடத்தில் ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாட்டுடன் இருப்பது நல்லது. வேலை இடங்களில் பொதுவாக இவங்களுக்கு
இப்போ சமீப காலமாக வேலை என்பது ஒரு பெரிய அளவுலலாம் இருக்கிறதுக்கு, ஒரு திருப்திகரமான நிலையில இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே இருந்தாலும் கூட இவர்களுடைய வார்த்தைகளால அங்க சில குழப்பங்கள் எல்லாம் நிறைய ஏற்படும். இந்த கன்னி ராசிக்காரர்கள் வேலை செய்யற இடத்துல மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்தவரை வார்த்தைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உணவு வகைகள்ல சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். வாயு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு என்பதனால இது சார்ந்த விஷயங்கள்ல மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பகல் நேர நடைப்பயிற்சியை காட்டிலும் இரவு நேரம், இரவுல உணவு அருந்திவிட்டு ஒரு 20 நிமிடம் நிதானமான நடைப்பயிற்சி உங்க உடம்பு ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. ஆகச்சிறந்த பரிகாரமாக இது எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு. அது என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒரு 5ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிக மேன்மையான வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு. வேலையே இல்லை, வேலைக்கு போனால் எல்லாருக்கும் அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் நமக்கு திறமை இருந்தும் சம்பளமே குறைவாக இருக்கிறதே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கெல்லாம் இது மிக சிறந்த உபாயம். அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகள் உங்கள் உறவுகளாக இருக்கக்கூடாது என்பது மட்டும் மிக முக்கியம். உங்களால் முடிந்த அளவு குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கினீங்கன்னா இந்த ஆண்டை மிக சுலபமாக நீங்க கடந்து விடலாம். வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து இயற்கை உங்களை காக்கும். எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு நினைத்த நல்ல விஷயங்களை ஜெயமாக வேண்டும், சித்தி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் ஒரு ராசியில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.